Okay, நேற்று நம்ம ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் பார்த்தோம். தட் இஸ் ஃபேமிலி ஆஃப் ஒரு ஃபேமிலினா என்ன அப்படின்றத பார்த்தோம். அது மாதிரி வந்து 1 parameter ஃபேமிலினா 2 parameter ஃபேமிலினா என்ன அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் ஒரு பேராமீட்டரை ஃபிக்ஸடாக வச்சுட்டு ஒரு பேராமீட்டரை மாற்றணும்னா அப்போ எப்படி ஈக்குவேஷன் கிடைக்கும், அப்போ என்ன மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கிடைக்கும், அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 6.28. ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன் த ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் y is equal to mx plus 2. ஸோ இந்த ஃபேமிலி ஆஃப் லைன்ஸில் நம்ம ஈக்குவேஷன் பர்டிகுலர் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அது மோர் தேன் ஒன். ஸோ ஈக்குவேஷன்ஸ்னு கொடுத்துருக்கனால மோர் தேன் ஒன். அதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் விச் m and the x coordinate of point of intersection of the lines with 2x plus 3y is equal to 10 or integers. that is இந்த ஸ்லோப்பும் இன்டீஜராக இருக்கணும். அதே சமயத்தில் இது ரெண்டையும் சால்வ் பண்ணோன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம் இல்லையா, இது ரெண்டையும் சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதோட எக்ஸ் கோஆர்டினேட்டும் இன்டீஜராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸோட ஈக்குவேஷனை மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் அ ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இது வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த மாதிரி இருக்கும். that is slope வேறு வேறையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். it will be like this. இதில் எதெல்லாம் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த 2x plus 3y is equal to 10. ஸோ இதை நம்ம இங்கே வரைஞ்சோன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் எக்ஸும் உங்களுக்கு இன்டீஜராக இருக்கணும். அதே சமயத்தில் இந்த ஸ்லோப் ஆஃப் தீஸ் லைன்ஸும் இன்டீஜராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த லைன்ஸோட இக்குவேஷனை மட்டும் எழுதுங்க. அதை மட்டும் எழுத சொல்கிறாங்க. புரிஞ்சுதாம்மா? கொஷின் புரிஞ்சுதா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல இதை சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதில் எக்ஸ் கோஆர்டினேட் இன்டீஜராக இருக்கணும்னா அப்போ எம்மோட வேல்யூ எப்படியெல்லாம் இருக்கலாம், எம்மும் இன்டீஜராக இருக்கணும், எக்ஸ் கோஆர்டினேட்டும் இன்டீஜராக இருக்க மாதிரி என்னெல்லாம் வேல்யூஸ் எம்முக்கு இருக்கலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ த கிவன் ஈக்குவேஷன்ஸ் ஆர் So the given equations are, so என்னெல்லாம் equation நமக்கு கொடுத்துருக்காங்க, it is y is equal to mx plus 2. இது ஒரு equation. and then the second equation is 2x plus 3y is equal to 10. இது second equation. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். we are going to find the point of intersection for these two lines. இது ரெண்டுத்துக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைனை எப்படி எழுதி போகிறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனை we are going to write it as minus mx plus y is equal to 2 னு எழுதிக்கலாமா? minus mx plus y is equal to 2 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷனை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஆர் இதை இப்படி எழுதிக்கலாம். let us write it like this. ஓகே, இப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த ஈக்குவேஷனை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஸோ இது 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா இப்போ you'll get it as minus 3mx plus 3y is equal to 6ன்னு வந்துடும். இதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? it is 2x plus 3y is equal to 10. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோம். let us subtract these two. ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா இதெல்லாம் சைன் மாறும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே நமக்கு என்ன வரும்? you'll get it as minus 3m minus 2 into x. இந்த இடத்துல வந்து நான் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டேன். ஸோ minus 3m minus 2 is into x is equal to minus 4ன்னு வந்துடும். ஆர் in other words இதில் மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா minus into 3m minus 2 sorry 3m plus 2 into x is equal to minus 4. minus minus cancel பண்ணிடலாம். அப்போ from this x is equal to 4 by 3m plus 2. இதுதான் x coordinate. ஓகேவா? இப்போ y coordinate கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்னா let us put y coordinate வேணும்னா கண்டுபிடிக்கலாம் அல்லது விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே y coordinate கண்டுபிடிக்க put x is equal to 4 by 3m plus 2 in any one of the equation. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? in 1ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? you'll get it as y is equal to m into 4 divided by 3m plus 2 plus 2 இல்லையா? அப்போ which is equal to the LCM is 3m plus 2 மேலே என்ன வரும்? 4m plus 6m plus 4. இதை இங்கே cross multiply பண்ணிட்டேன். ஸோ அப்போ 6m plus 4 வந்துடும் which is 10m plus 4 divided by 3m plus 2. So this is going to be y coordinate. அப்போ therefore the point of intersection is, so the point of intersection is 4 by 3m plus 2 comma
10m plus 4 divided by 3m plus 2. ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ இதில் இந்த எக்ஸ் கோஆர்டினேட் வந்து இன்டீஜர். ஓகேவா, இந்த எக்ஸ் கோஆர்டினேட் வந்து இன்டீஜராக இருக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் இன்டீஜர்ஸ். ஸோ இது இன்டீஜராக இருக்கணும்னா, இந்த எக்ஸ் கோஆர்டினேட் இன்டீஜராக இருக்கணும்னா, ஸோ ஃபார் த எக்ஸ் கோஆர்டினேட் டு பி an integer. ஸோ அது இன்டீஜராக இருக்கணும்னா இந்த 4/3m plus 2 இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ வந்து இன்டீஜராக வரணும். ஓகேவா, இதோட வேல்யூ வந்து எப்படி வரணும், ஒன்று நமக்கு இதோட வேல்யூ வந்து யூ ஷுட் கெட் இட் அஸ் என்ன சொல்கிறது, இதோட ஆன்சர் +1 வரலாம், -1 வரலாம், அல்லது +2 வரலாம், -2 வரலாம். ஓகேவா, அதாவது இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து 1 வரலாம், +1 வரலாம், -1 வரலாம். அப்போ உங்களுக்கு 4/1 இன்டீஜர் வரும் 4. அதுமாதிரி 4/-1 -4 இன்டீஜர் வரும். இப்போ 2 போட்டிங்கன்னா, தட் இஸ் இதோட வேல்யூ 2 வந்துச்சுன்னா +2 -2 ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு இன்டீஜர் வரும். +2 போட்டிங்கன்னா 4 divided by +2 என்ன வரும், இட் இஸ் அன் இன்டீஜர் இல்லையா. 4 divided by 2 is 2, 2 is an integer. அடுத்து 4 divided by -2 அதுவும் இன்டீஜர் தான். ஓகேவா, ஸோ அப்போ therefore for the x coordinate to be integer, ஸோ இது இன்டீஜராக இருக்கணும்னா to be integer, ஸோ இது இன்டீஜராக இருக்கணும்னா 3m plus 2 வந்து எப்படி இருக்கணும்னா, ஒன்று +or-1 இருக்கலாம், அல்லது +or-2 இருக்கலாம், அல்லது +or-4 இருக்கலாம். இவ்வளோ தான் இருக்க முடியும். இதை தவிர வேறு வேல்யூஸ் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா இப்போ +or-8ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், உங்களுக்கு 4/8 வந்து 1/2ன்னு வந்துடும். இப்போ இது இன்டீஜராக இருக்காது, ஃப்ராக்ஷன் ஆகிடும். ஸோ இது இன்டீஜராக இருக்கணும்னா டினாமினேட்டர் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஏன்னா 1 இருந்தாலும் 4 வரும், -1 இருந்தாலும் -4 வரும், 2 இருந்துச்சுன்னா 2 வரும், -2 இருந்தால் -2 வரும். சப்போஸ் +4 இருந்துச்சுன்னா 1 வரும், -4 இருந்துச்சுன்னா -1 வரும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு வேல்யூஸ் இருக்க முடியும். ஸோ அப்போ therefore 3m plus 2 can take the value +or-1 or +or-2 or +or-4. ஸோ இப்போ இதை தனித்தனியாக equate பண்ணி m-ஓட வேல்யூ, இப்போ m-உம் இன்டீஜராக இருக்கணும். இல்லை நம்ம கால்குலேட் பண்ணும்போது m-உம் இன்டீஜராக இருக்க மாதிரி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இது இன்டீஜராக இருக்கணும்னா இந்த டினாமினேட்டர் வந்து divisible by 4 இருக்கணும். ஓகேவா, டினாமினேட்டர் வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், அல்லது 4 இருக்கலாம். இவ்வளோ தான் இருக்க முடியும். இதை தவிர வேறு நம்பர் இருக்கவே முடியாது. ஏன்னா வேறு 8ஓ வேறு 6ஓ எது போட்டிங்கனாலும் இது நமக்கு இன்டீஜராகவே வராது, ஃப்ராக்ஷன் ஆகிடும். ஸோ இந்த 3 நம்பரை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது, தட் இஸ் 6 நம்பரை தவிர. ஸோ இப்போ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணி m வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுலேயும் m-உம் இப்போ இன்டீஜராக இருக்கணும், m-உம் ஃப்ராக்ஷன் வரக்கூடாது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3m plus 2 is equal to +1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, 3m plus 2 is equal to +1. ஸோ +1 எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 3m is equal to 1 minus 2 or 3m is equal to -1 வரும், or m is equal to -1/3. அப்போ m is not an integer, not an integer. ஸோ அப்போ இந்த கேஸ் வராது. அப்போ அடுத்தது 3m plus 2 is equal to -1 எடுப்போம். ஸோ அப்போ therefore 3m is equal to -1 minus 2 which is -3ன்னு வரும். அப்போ m is equal to -1. அப்போ m is an integer. ஸோ இந்த கேஸில் m வந்து ஒரு இன்டீஜராக இருக்குது. அடுத்த கேஸ் எடுத்துக்கோம், that is 3m plus 2 is equal to +2 எடுத்துக்கலாம். அப்போ 3m is equal to 2 minus 2 0ன்னு வந்துடும். அப்போ m is equal to 0. ஸோ இந்த கேஸ்லேயும் it is an integer, m is an integer. அடுத்த கேஸ் எடுப்போம், that is 3m plus 2 is equal to -2. அப்போ என்ன வரும், 3m is equal to -4ன்னு வரும். அப்போ m is equal to -4/3 which is not an integer. அடுத்த கேஸ் எடுத்துக்கலாம், that is 3m plus 2 is equal to +4 எடுப்போம். ஸோ அப்போ என்ன வரும், 3m is equal to 4 minus 2 2ன்னு வந்துடும். இப்போ m is equal to 2/3. இப்போ m is not an integer. ஸோ இது இன்டீஜர் கிடையாது. அடுத்தது 3m plus 2 is equal to -4ன்னு எடுப்போம். Let us take it as -4. அப்போ 3m is equal to -6ன்னு வரும். அப்போ m is equal to -2. இப்போ which is an integer. ஸோ இதில் எதெல்லாம் m இன்டீஜர் வந்திருக்கு, இந்த 3 கேஸில் தான் m இன்டீஜர் வந்திருக்கு. அப்போ இந்த 3 m-ஐயும் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, 1ல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we'll get the required equation. So the required or the value of m
values of m are, so m என்னெல்லாம் values எடுக்கலாம், -1 எடுக்கலாம், 0 எடுக்கலாம், -2 எடுக்கலாம். இதான் m ஓட values இருக்க முடியும். அப்போ தான் m இன்டிஜராக இருக்குது, x கோஆர்டினேட்டும் இன்டிஜராக இருக்குது. ரெண்டுமே இன்டிஜராக இருக்கணும்னா m ஓட values இந்த மூணுத்தை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஓகேவா? அப்போ therefore the required equations are, ஸோ இது எம்மோட வேல்யூவை அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, y is equal to mx plus 2. இதில் எம்முக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ the required equations are y is equal to minus x plus 2, அப்புறம் y is equal to 0 into x plus 2, which is y is equal to 2, அடுத்து y is equal to minus 2x plus 2. So these are the required equations. ஸோ இதுதான் அந்த required equations. மூணு ஈக்குவேஷன் such that அதோட ஸ்லோப்பும் இன்டீஜராக இருக்குது, அதே சமயத்தில் எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வித் திஸ் லைன், இந்த லைனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனோட எக்ஸ் கோஆர்டினேட்டும் இது இன்டீஜராக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய மூணு லைன் ஈக்குவேஷன் இதுதான். இந்த மூணு மட்டும்தான் வரும், வேறு எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷனே வராது உங்களுக்கு. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3m + 2 இந்த 3 வேல்யூ தான் எடுக்க முடியும். தட் இஸ் மொத்தம் இந்த 6 வேல்யூ தான் எடுக்க முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேல்யூ வந்து m இன்டீஜராக வரல, 3 வேல்யூவில் மட்டும்தான் m இன்டீஜராக வந்திருக்கு. அப்போ அது 3த்தை மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடுறோம். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு example 6.30. Suppose the government has decided to erect a new electrical power transmission substation to provide better power supply to two villages, namely A and B. The substation has to be on the line L. So in the L-ங்கிற line மேலே இருக்கணும். The distances of the village A and B from the foot of the perpendicular P and Q on the line L are 3 km and 5 km respectively. The distance between P and Q is 6 km. What is the smallest length of cable required to connect two villages? Find the equation of the cable lines that connect the power station to the villages. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள் 6.30 இங்கே வந்து ஆக்சுவலாக எல்லுன்னு ஒரு லைன் இருக்குது. ஓகேவா? எல்லுன்னு ஒரு லைன் இருக்குது, 2 வில்லேஜ் இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது, இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது, 2 வில்லேஜ் இருக்குது. we have 2 villages. ஸோ இந்த வில்லேஜ் வந்து A, இந்த வில்லேஜ் B. இந்த வில்லேஜ்லேருந்து இந்த லைனுக்கான பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், தட் இஸ் இந்த ஏபி, இது வந்து நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 3 கிலோமீட்டர். ஸோ இது 3 கிலோமீட்டர். அண்ட் இந்த வில்லேஜ்லேருந்து இந்த லைன் எல்லுக்கான பெர்பெண்டிகுலர் Q, இது வந்து 5 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. This is given as 5 km. And the distance between PQ is 6 km கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த எல் மேலே ஒரு சப்ஸ்டேஷன், தட் இஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரண்ட்டுக்கான ஒரு சப்ஸ்டேஷன், எலக்ட்ரிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷனுக்காக ஒரு சப்ஸ்டேஷன், ஒரு கரண்ட் இது பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபீஸ் ஒன்று கட்டணும். இங்கே நடுவில் ஒரு இடத்துல நமக்கு அந்த கரண்ட் இது பண்ணுறதுக்கான ஒரு ஆஃபீஸ் கட்டணும் இங்கே நடுவில். ஓகேவா? நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் லெங்த் ஆஃப் கேபிள் ரெக்வயர்ட் டு கனெக்ட் டு 2 வில்லேஜஸ். ஸோ அதாவது இந்த ஆஃபீஸ்லேருந்து இந்த 2 வில்லேஜுக்கும் நம்ம கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குறோம். இந்த ஆஃபீஸ்லேருந்து இந்த 2 வில்லேஜஸ்க்கும் நம்ம கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குறோம். அப்போது சப்போஸ் இந்த சப்ஸ்டேஷன் 6ங்கிற பிளேஸில் இருக்கதா இமேஜின் பண்ணிக்கலாம். 6ங்கிற பிளேஸில் இருக்கதா இமேஜின் பண்ணிப்போம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏஆர், தட் இஸ் இந்த ஸ்மாலஸ்ட் லெங்க், தட் இஸ் ஸ்மாலஸ்ட் லெங்க்ங்கிறது என்ன, இங்கேருந்து லெங்க் பிட்வீன் ஏ அண்ட் ஆர், அப்புறம் லெங்க் பிட்வீன் பி அண்ட் ஆர், அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் ஸ்மாலஸ்ட் லெங்க் ஆஃப் கேபிள். ஸோ இங்கேருந்து கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தா கேபிள் எவ்வளோ ஸ்மாலஸ்ட் லெங்க் இங்கே போட முடியும், ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் தான் ஸ்மாலஸ்ட்டாக போட முடியும் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட லெங்க், இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட லெங்க் அதான் கேட்டிருக்காங்க, ஏஆர் ப்ளஸ் பிஆர். அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் லெங்த் ஆஃப் கேபிள் ரெக்வயர்ட் டு கனெக்ட் 2 வில்லேஜஸ். ஸோ இந்த 2 வில்லேஜை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்மாலஸ்ட் லெங்த் ஆஃப் கேபிள் எவ்வளோ தேவை, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஏஆர், இந்த டிஸ்டன்ஸ் பிஆர், இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், அது ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த கேபிள் லைன்ஸ் தட் கனெக்ட் த பவர் ஸ்டேஷன் டு த 2 வில்லேஜஸ். ஸோ இந்த லைன் ஏஆரோட ஈக்குவேஷனும் இந்த லைன் பிஆரோட ஈக்குவேஷனும் கேட்டிருக்காங்க.
ஓகேவா equations of the cable lines இந்த cable lines தானே கனெக்ட் பண்ணுது இந்த cable linesோட ஈக்குவேஷன் என்ன இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட டிஸ்டன்ஸ் sum of the distance இது ரெண்டு தான் கேட்டிருக்காங்க ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to take the line L as x axis இந்த லைன் L வந்து x axisன்னு எடுத்துக்கலாம் ஸோ let the line L be taken as x-axis so இந்த லைன் L x-axis ஆகும் ஓகேவா அண்ட் இந்த லைன் AP இருக்கு இல்லையா இந்த லைன் AP இதை வந்து let us take it as y-axis இதை y-axis ஆகும் எடுத்துக்கலாம் and the line AP as y-axis ஸோ நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ஓகேவா இந்த எல்லை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஆகும் இந்த லைன் ஏபியை ஒய் ஆக்சிஸ் ஆகும் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக எடுத்துக்கிறோம் we are considering it like this ஓகேவா and P as origin P-யை வந்து ஆரிஜினாக எடுத்துக்கிறோம் இந்த P தான் வந்து ஆரிஜின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் we are taking it like this இப்போ P-யோட கோஆர்டினேட் என்ன therefore P ஏன்னா P ஆரிஜின்றதுனால கண்டிப்பாக அதோட கோஆர்டினேட் 0,0 இப்போ A எங்கே இருக்குது P-லேருந்து 3 kilometers தள்ளி இருக்குது இல்லையா A எங்கே இருக்குது P-லேருந்து 3 kilometers தள்ளி இருக்குது and it lies on y-axis any point on y-axis will have its x coordinate to be 0 அப்போ A-யோட கோஆர்டினேட் என்னவா இருக்கும் 0,3 இருக்குமா ஓகேவா அப்போ A-யோட கோஆர்டினேட் என்னவா இருக்கும் it is 0,3 A-யோட கோஆர்டினேட் it is 0,3 and what about the coordinate of B B-யோட கோஆர்டினேட் என்ன B வந்து இங்கேருந்து 6 kilometer x axisல 6 kilometer y axisல 5 kilometer தள்ளி இருக்குது இல்லையா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 6 கிலோமீட்டரும் ஒய் ஆக்சிஸ்லேருந்து 5 கிலோமீட்டரும் தள்ளி இருக்குது பாருங்கள் எப்படி ஒரு பாயிண்ட் பிளாட் பண்ணுவீங்க இப்போ சப்போஸ் 2,3னா இங்கேருந்து 2 யூனிட்ஸ் இங்கேருந்து 3 யூனிட்ஸ் அப்படி தானே பிளாட் பண்ணுவீங்க இப்போ அதுபடி பார்க்க போனால் இங்கேருந்து 6 கிலோமீட்டர் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்போ பியோட கோஆர்டினேட் என்னவா இருக்கும் இட் வில் பி 6,5 இல்லையா பியோட கோஆர்டினேட் வந்து 6,5 இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to draw the image of A ஏயோட இமேஜ் வரைய போகிறோம் ஏயோட இமேஜ்னா என்ன அர்த்தம் ஏ இந்த P-லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கோ அதே அளவு தள்ளி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் A' வரைகிறோம் such that இந்த A' கோஆர்டினேட் வந்து 0,-3 ஏன்னா இதுவும் y ஆக்சிஸ் மேலே தான் இருக்குது இதுவும் அதே டிஸ்டன்ஸ் தள்ளி தான் இருக்குது இங்கே இது 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னா இப்போ இந்த A' 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இங்கே இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி நம்ம ஒரு இமேஜ் எடுத்துக்கிறோம் இந்த ஏயோட இமேஜ் ஆன் திஸ் ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறோம் which is A' அதோட கோஆர்டினேட் வந்து 0,-3ன்னு வந்துடுது ஓகேவா the coordinate of this is 0,-3 இப்போ என்ன பண்ண போகிறோம்னா we are going to join this A'(r) ஜாயின் பண்ணுறோம் ஓகேவா இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் they are congruent triangles ஏன் congruent triangles சொல்கிறோம் பிகாஸ் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஏன்னா ரெண்டுமே 90 டிகிரி அண்ட் இது காமன் சைடு PR is the common side and AP is equal to PA' AP is equal to PA' ரெண்டுதும் ஈக்குவலாக தானே எடுத்தோம் அப்போ therefore these two triangles are congruent triangles இல்லையா SAS property யூஸ் பண்ணி congruent triangles அப்போ therefore we can say that AR is equal to A'(r) ன்னு சொல்லலாமா ARம் A'(r)ம் ஈக்குவல்னு சொல்லலாம் ஓகேவா இப்போ நமக்கு என்ன வேணும் இந்த டிஸ்டன்ஸ் வேணும் இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்போ இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லையா ஏன்னா இப்போ தான் இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம் அப்போ ARக்கு பதிலாக A'(r) ப்ளஸ் RB ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும் இல்லையா நமக்கு AR ப்ளஸ் BR வேணும் ஓகேவா இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம் இந்த ஏஆரும் A'(r)ம் ஈக்குவல்னு சொல்லிட்டோம் அப்போ இந்த ஏஆருக்கு பதிலாக A'(r) ப்ளஸ் பிஆர் கண்டுபிடிச்சா போதும் இல்லையா விச் இஸ் த டிஸ்டன்ஸ் A'(b) கண்டுபிடிச்சா போதும் இப்போ இதோட கோஆர்டினேட் தெரியும் இதோட கோஆர்டினேட் தெரியும் அப்போ உங்களால் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சலாம் இல்லையா அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஓகே இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா draw the image of A on the y-axis which is A' is equal to 0,-3 so A' ஓட coordinate வந்து 0,-3 so draw the image of A so A ஓட image வரைகிறோம் ஓகேவா ஸோ ஆன் ஒய் ஆக்சிஸ் மேலே ஏயோட இமேஜ் வரைகிறோம்
which is a dash, அதுதான் a dash, அதோட கோஆர்டினேட் வந்து 0, -3 வந்துருது. ஓகேவா? now இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். so in triangle APR and A dash PR, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா angle APR is equal to angle A dash PR இல்லையா? இது ரெண்டு ஈக்குவல், ரெண்டு ஆங்கிளும். ஏன்னா they are 90 degree, ரெண்டுமே வந்து 90 டிகிரி. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எப்பயுமே 90 டிகிரி. ஸோ அதனால் இந்த ரெண்டு ஆங்கிளும் 90 டிகிரி. அடுத்தது PR is common. PR is common. And then we know that AP is equal to A dash P. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம எடுத்தோம். APயும் A dash Pயும் ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் எடுத்தோம். That is இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த டிஸ்டன்ஸ் ஏபியும் ஏ dash பியும் ஈக்குவல், and then the PR is common. அப்போ therefore these two triangles are congruent triangles. அப்போ therefore triangle APR is congruent to triangle A dash PR. அப்போ from this we can say that AR is equal to A dash R ன்னு சொல்லலாமா? From this we can say that AR is equal to A dash R ன்னு சொல்லலாம். இந்த ARங்கிறது வந்து என்னது? AR is equal to A dash R. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கிறதுனால AR is equal to A dash R இருக்கும். ஓகேவா? இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போது நமக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? the shortest length of the cable. ஸோ அந்த கேபிளோட ஷார்ட்டஸ்ட் லெங்த் கேட்டிருக்காங்க. அப்போ which is AR plus BR. இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. the shortest length of the cable, that is இந்த ஆறுங்கிற சப்ஸ்டேஷன்லேருந்து AR plus BR அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ AR தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? it is A dash Rன்னு சொன்னோம். அப்போ A dash R plus BRன்னு சொல்லலாமா? A dash R plus BR which can be written as A dash B. இதை நம்ம A dash Bன்னு சொல்லலாம் இல்லையா? AR plus BR தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ARங்கிறது தான் என்னது? A dash R. இப்போ A dash R plus BR கண்டுபிடிக்கணும். இப்போ which is A dash B கண்டுபிடிச்சா போதும். இந்த லெங்த் கண்டுபிடிச்சா போதும். இப்போ இதுக்கு கோஆர்டினேட் தெரியும், இதுக்கு கோஆர்டினேட் தெரியும். அப்போ A dash B கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? ஸோ A டேஷோட கோஆர்டினேட் வந்து நம்ம என்னன்னு சொன்னோம்? it is 0, -3 and Bயோட கோஆர்டினேட் வந்து it is 6, 5. அப்போ using the distance formula, இப்போ A dash B distance formula யூஸ் பண்ணால் என்ன வரும்? root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square இல்லையா? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இப்போ which is equal to root of 36 plus இது 8 square which is 64. இப்போ which is equal to root 100 which is equal to 10. அப்போ therefore the shortest distance or shortest length of cable is equal to 10 kilometer. So the shortest length of the cable which should be put up is 10 kilometer. ஓகேவா? இப்போ அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷன், இந்த ஏஆரோட ஈக்குவேஷனும் பிஆரோட ஈக்குவேஷனும் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த லைன் A dash Bயோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவேஷன் ஆஃப் A dash B அதுதானே பிஆரோட ஈக்குவேஷனும். A dash Bயோட ஈக்குவேஷனும் பிஆரோட ஈக்குவேஷனும் ரெண்டும் ஒன்று தானே? ஏன்னா இதே லைன் தான் இதுவும். ஸோ அப்போ therefore A dash Bயோட ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம் which is going to be equation of BR. So now second ஒன்னுக்கு equation of BR is equal to equation of A dash B. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் A dash B எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 point form. இது ரெண்டுத்துக்கும் 2 point form யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? இங்கே y minus or y plus 3 divided by 5 plus 3 is equal to x minus 0 divided by 6 minus 0. which is y plus 3 divided by 8 is equal to x by 6. So இது cancel பண்ணிங்கன்னா இது 3 times இது 4 times cross multiply பண்ணோம்னா so cross multiply பண்ணா என்ன வரும்? 3y plus 9 is equal to 4x ன்னு வரும். 3y plus 9 is equal to 4x, or in other words 4x minus 3y minus 9 is equal to 0. So this is equation of BR, which is equation of BR. இப்போ பிஆரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நமக்கு என்ன வேணும்? ஏஆரோட ஈக்குவேஷன் வேணும் இல்லையா? அது கேட்டிருக்காங்க.
இப்போ பிஆரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா பிஆரோட ஈக்குவேஷனுங்கிறது தான் ஏ டாஷ் பியோட ஈக்குவேஷன். ஸோ இப்போ பிஆரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த ஏஆரோட ஈக்குவேஷன் வேணும். ஏஆரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஆர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர் கண்டுபிடிச்சிட்டோன்னா ஏஆரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆர் இந்த லைன் மேலே இருக்குது. ஆர் லைஸ் ஆன் பிஆர். அப்போ ஆரோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஆரோட ஒய் கோஆர்டினேட் 0. சின்ஸ் ஆர் லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அதோட ஒய் கோஆர்டினேட் 0. அப்போ இந்த லைன் ஈக்குவேஷனில் ஒய் கோஆர்டினேட்டுக்கு 0 போட்டால் அப்போ நமக்கு ஆர் கிடச்சிருமா? ஓகேவா? ஸோ டு ஃபைண்ட் ஆர் ஆர் கண்டுபிடிக்க என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஈக்குவேஷனில் புட் y is equal to 0. இந்த ஈக்குவேஷனில் yக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். yக்கு 0 போட்டால் என்ன வரும் உங்களுக்கு? இட் இஸ் ஏன்னா சின்ஸ் ஆர் லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஆன் த லைன் பிஆர். எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது, அதே சமயத்தில் பிஆர் மேலே இருக்கிறதுனால நம்ம ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த லைன் ஈக்குவேஷனில் ஒய்க்கு 0 போட்டால் என்ன வரும்? 4x minus 9 is equal to 0 or x is equal to 9/4 வந்துடும். ஓகேவா? அப்போ therefore the coordinate of r is, so it is 9/4, 0. ஸோ இதுதான் ஆரோட கோஆர்டினேட். ஆரோட கோஆர்டினேட் இதுதான். ஓகேவா? இப்போ அடுத்து ஏஆரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஏ தெரியும், ஆர் தெரியும். ஏஆரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சலாம் இல்லையா. இப்போது ஆக்சுவலாக வந்து இது 9/4னா என்ன அர்த்தம்? ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.25 வரும். அப்போ therefore இந்த சப்ஸ்டேஷனை எங்கே அவங்க வைக்கணும்? இந்த சப்ஸ்டேஷனை வந்து Pயிலேருந்து 2.25 கிலோமீட்டர் தள்ளி வைக்கணும். The substation should be set up in 2.25 kilometer away from Pயிலேருந்து 2.25 kilometer தள்ளி வைக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ therefore the substation is located at a distance of 2.25 kilometer from P. ஸோ Pயிலேருந்து 2.25 kilometer தள்ளி வைக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஏஆரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். ஸோ டு ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஏஆரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். ஏவோட கோஆர்டினேட் என்ன? இட் இஸ் 0,3. அண்ட் தென் ஆரோட கோஆர்டினேட் என்ன? இட் இஸ் 9/4, 0. இப்போ ஈக்குவேஷன் ஏஆர் கண்டுபிடிப்போம். த ஈக்குவேஷன் ஏஆர் இஸ், ஸோ ஃபார்முலா என்ன? y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. ஸோ அப்போ என்ன வரும்? y minus 3 divided by 0 minus 3 is equal to x minus 0 divided by 9/4 minus 0. இப்போ which is y minus 3 divided by minus 3 is equal to x by 9/4. or இதை வந்து 4/9ன்னு எடுத்துக்கலாம். இதை ரெசிப்ரோக்கலாக எடுத்தோன்னா 4/9ன்னு வந்துடும். இப்போ இந்த 3யும் இந்த 9ம் கேன்சல் பண்ணலாமா? 3 times. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3y minus 9 is equal to minus 4x. இந்த minus 4x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் 4x plus 3y minus 9 is equal to 0. So which is the equation of AR. ஸோ இதுதான் ஏஆரோட ஈக்குவேஷன். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இந்த சம்மு? ஸோ இந்த சம்மில் வந்து ஆக்சுவலாக நம்ம படம் போட்டுக்கணும். படம் போட்டுட்டு இந்த லைன் எல்லா எக்ஸ் ஆக்சிஸாகவும் ஏபியை ஒய் ஆக்சிஸாகவும் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இதோட கோஆர்டினேட் எழுதுகிறோம். பி ஆரிஜினாக எடுத்துக்கிறோம். அப்போ ஏவோட கோஆர்டினேட் 0,3, பியோட கோஆர்டினேட் 6,5 வந்துடுது. இப்போ நம்ம இதுக்கு அப்படியே இமேஜ் வரைகிறோம். இமேஜ் வரைஞ்சால் அது 0,-3ன்னு கிடச்சிரும் ஏ டேஷ். இப்போது AR is equal to A dash Rன்றது ப்ரூவ் பண்ணிடும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவெண்ட்டாக இருக்கிறதுனால ஏஆரும் ஏ டேஷ் ஆரும் ஈக்குவல். அப்போ ஏஆர் ப்ளஸ் பிஆர் கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் சேம் as ஏ டேஷ் ஆர் ப்ளஸ் பிஆர். இப்போ தட் இஸ் இட் இஸ் சேம் as ஏ டேஷ் பி. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பண்ணி இது கண்டுபிடிச்சிடும். இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க அகெயின் இந்த ரெண்டு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி பிஆரோட ஈக்குவேஷன், அதுதான் ஏ டேஷ் பியோட ஈக்குவேஷனும், அது கண்டுபிடிச்சிடும். அப்புறம் ஏஆரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க இந்த ஆர் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்? இந்த லைன் ஈக்குவேஷனில் ஒய்க்கு 0 போட்டோன்னா, இந்த லைன் ஈக்குவேஷனில் ஒய்க்கு 0 போட்டோன்னா இந்த ஆரோட கோஆர்டினேட் கிடச்சிருது. ஸோ இந்த ஆரோட கோஆர்டினேட் வந்து நமக்கு 9/4, 0ன்னு கிடச்சிருது. ஓகேவா? அப்புறம் இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி ஏஆரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடும். அவ்வளோதான். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 6.31 பார்க்கலாம்.
example 6.31. So இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a car rental firm has charges rupees 25 with 1.8 free kilometers. So 1.8 kilometer போகிற வரைக்கும் 25 rupees தான் ஃப்ளாட்டாக. 1.8 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் எப்போ போனீங்கனாலும் அது 25 rupees தான். ஓகேவா? அண்ட் ₹12 ஃபார் எவ்ரி அடிஷ்னல் கிலோமீட்டர். அப்புறம் இருக்க ஒவ்வொரு அடிஷ்னல் கிலோமீட்டருக்கும் 12 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ரிலேட்டிங் த காஸ்ட் ஒய் டு த நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் எக்ஸ். ஸோ காஸ்ட்டுக்கும் அந்த கிலோமீட்டர்ஸ்க்கும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த காஸ்ட் டு ட்ராவல் 15 கிலோமீட்டர்ஸ். 15 கிலோமீட்டர்ஸ் போக எவ்வளோ காஸ்ட் ஆகும் அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு டூ திஸ்ன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிறோம், அண்ட் தென் ஒய் ஆக்சிஸில் வந்து ருப்பீஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1.8 கிலோமீட்டர் வரைக்கும் 1.8 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இட் இஸ் 25 rupees தான், 25 ரூபாய் தான் 1.8 கிலோமீட்டர் வரைக்கும். ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் நீங்கள் 25 rupees தான் கொடுக்கணும். ஸோ 1.8 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக 25 rupees தான். இப்போ அதுக்கப்புறமா நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ₹12 இந்த ரெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்க ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 12 rupees, அதுக்கப்புறம் இருக்க ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 12 rupees ரெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் ரெண்டு விதமாக வரும். இங்கேருந்து 0லேருந்து 1.8 வரைக்கும் ஒரு ஈக்குவேஷனும், அந்த 1.8க்கு மேலே ஃபுல்லாக இன்னொரு ஈக்குவேஷனாகவும் வரும். ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் தான். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஏன்னா ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கா தெரியுதா? 0லேருந்து 1.8 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும், 1.8க்கு மேலே வேறு விதமான ஸ்ட்ரெயிட் லைனும் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு ரெண்டு விதமான ஈக்குவேஷன் வரும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் கிவன் தட் அப் டு 1.8 கிலோமீட்டர் த சார்ஜ் ஆர் த ரேட் இஸ் 25 rupees. அப்போ therefore நமக்கு அப்போ ரேட் என்ன, y is equal to 25 up to 1 kilometer வரைக்கும். that is when x is less than or equal to 1.8 kilometer. x வந்து 1.8 கிலோமீட்டருக்கு கீழே இருந்தாலோ அது 1.8 வரைக்கும் இருந்தாலோ உங்களுக்கு வந்து ஒய்யோட வேல்யூ வந்து 25. அது 0லேருந்து எக்ஸ் வந்து 1.8 கீழே இருந்தாலோ அல்லது 1.8க்கு ஈக்குவலாக இருந்தாலோ 25 rupees தான். ஓகேவா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன். அதுக்கப்புறமா இருக்க ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் எவ்ரி அடிஷ்னல் கிலோமீட்டர் ₹12 இஸ் சார்ஜ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டருக்கும் 12 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க, 12 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம், how will we calculate? ஆக்சுவலாக 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபா ஃப்ளாட்டாக வாங்கிடுவான். முதல்ல இருக்க அந்த 1.8 கிலோமீட்டருக்கு 25 rupees கண்டிப்பாக வாங்கிடுவான். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இந்த 1.8க்கு மேலே இருக்க கிலோமீட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் 3 கிலோமீட்டர்ஸ் போனாங்கன்னா, மொத்தம் 3 கிலோமீட்டர்ஸ் போனால் எப்படி சார்ஜ் கால்குலேட் பண்ணுவாங்க, இந்த 3லேருந்து 1.8 கழிச்சிட்டு சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணுவாங்க இல்லையா? இப்போ 5 கிலோமீட்டர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக 5 கிலோமீட்டர் போகிறாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, ஸோ அந்த 5லேருந்து இந்த 1.8 சப்ராக்ட் பண்ணிடுவோம். சப்ராக்ட் பண்ணிவிட்டால் 3.2 ஆகிடும். அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அப்போது நமக்கு எக்ஸ் மைனஸ் 1.8 அந்த 1.8 சப்ராக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும், 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். we have to multiply it by 12. இது எப்போ, when x is greater than 1.8. x 1.8க்கு மேலே இருந்துச்சுன்னா இதுதான் ஈக்குவேஷன். this will be the equation. ஓகேவா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும், we'll get this as 25 plus, so it is 12x minus, so 12 into 1.8 என்ன வரும், 8 2s are it is 16, 8 1s are 8 இல்லையா, 9, so it is 216 or 21.6. so இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா it is 12x plus, so இது 25 minus 21.6 என்ன வரும், it will be 4
4 and then 3.4. It will be 3.4. 12x plus 3.4. Therefore, the required equation or the equation relating cost y and the number of kilometer x is. So the equation எப்படி எழுதலாம்? The equation வந்து ரெண்டு விதமான equation கிடைக்குது. அதாவது y is equal to 25. எப்போ 0ல இருந்து x வந்து 0ல இருந்து 1.8 வரைக்கும் 0ல இருந்து 1.8 வரைக்கும் போச்சுன்னா அப்போ the equation is y is equal to 25. இதே இது when x is greater than 1.8, x வந்து 1.8க்கு மேலே போயிடுச்சுன்னா, that is number of kilometers 1.8க்கு மேலே போயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு வந்து the equation is 12x plus 3.4. So these are the equation. So this is the equation relating என்னது cost y and kilometer x. yக்கும் xக்குமான relationship இதுதான். ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டு விதமான equation கிடைக்கும். ஒரு straight line it is parallel to x axis, the other straight line is some other straight line. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? also find the cost to travel 15 km. So cost to travel 15 km. ஸோ 15 km travel பண்ணோன்னா அப்போ நான் என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் வந்து ஒரு கிலோமீட்டர் வந்து 15. அப்போ x is equal to 15. இப்போ நான் இதை எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுமா, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுமா? இந்த ஈக்குவேஷன் எப்போ எடுக்கணும்? when x is less than 1.8 இல்லை ஈக்குவல் டு 1.8 வரைக்குமே இதை எடுத்துக்கலாம். இது 15ங்கிறது 1.8 விட கம்மியாக இருக்கா இல்லை ஜாஸ்தியாக இருக்கா? இந்த 15ங்கிறது 1.8 விட கம்மியாக இருக்கா இல்லை ஜாஸ்தியாக இருக்கா? ஜாஸ்தியாக தானே இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஐ ஷுட் சப்ஸ்டியூட் இன் திஸ் ஈக்குவேஷன். x is equal to 15ங்கிறத இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ y is equal to 12 into 15 plus 3.4. அப்போ which is equal to, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? So it is going to be 180. So it is 180 plus 3.4, or which can be written as y is equal to 183.40 pies. Therefore, the cost to travel 15 kilometers is equal to 183 is rupees 183.40. So this is the cost to travel 15 km. 15 km போக இவ்வளோ ரூபாய் ஆகும். 183 rupees and 40 pies ஆகும். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ இங்கே ஈக்குவேஷன் வந்து ஒரே மாதிரி ஈக்குவேஷன் வராது, ரெண்டு விதமான ஈக்குவேஷன் வரும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.32. எக்ஸாம்பிள் 6.32 பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if a line joining 2 points 3,0 and 5,2 is rotated about the point 3,0 in the counterclockwise direction through an angle of 15 degree, then find the equation of the line in the new position. அதாவது என்ன பண்ணுறோன்னா, இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் இருக்குது. ஓகேவா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஆரிஜின். ஒரு லைன் எந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுதுன்னா 3,0 இந்த பாயிண்ட், அப்புறம் 5,2. ஸோ 5,2ங்கிறது இங்கே இருக்கும். ஓகேவா? இது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு லைன். சப்போஸ் இந்த லைனை வந்து let us take it as ஏபின்னு எடுத்துக்கலாம், இங்கே பிக்யூன்னு எடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை பி, இந்த பாயிண்ட்டை கியூன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு லைன், இந்த பிக்யூவை ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு லைன் இருக்குது. இந்த லைனை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி இருக்கு இல்லையா இந்த லைனு, இதை ஒரு 15 degrees த்ரூ கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா என்ன அர்த்தம்? இது கிளாக் வைஸ் டைரக்ஷன், கிளாக் சுற்றுற டைரக்ஷனில் சுற்றினா அது கிளாக் வைஸ் டைரக்ஷன், இப்படி சுற்றினா. இப்போ கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா இப்படி சுற்றுறோம். புரியுதா? இங்கேருந்து இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். எப்படி? அது எந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுறோம்? அபவுட் த பாயிண்ட் 3,0. இந்த பாயிண்ட் இருக்குல்லையா, இந்த பாயிண்ட்டை மாற்றக்கூடாது. இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் மேலே இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை மாற்றக்கூடாது. இந்த பாயிண்ட் மேலேயே இருக்க மாதிரி ஒரு 15 டிகிரி இப்படி கிளாக்குக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றுறோம். சுற்றுனா அப்போ நமக்கு ஒரு புது லைன் கிடைக்கும் இல்லையா, வில் கெட் அ நியூ லைன்.
ஒரு 15 டிகிரி நீங்கள் சுற்றுனீங்கன்னா அப்போ நமக்கு ஒரு புது லைன் கிடைக்கும் இல்லையா. இந்த லைன் தட் இஸ் இந்த ஆங்கிள் வந்து 15 டிகிரிஸ் இந்த கிளாக்குக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுறோம். அப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன? வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்? நியூ லைன் ஸோ ஃபார்ம்டு. இந்த லைனோட நியூ பொசிஷன், அதாவது இந்த லைனையே என்ன பண்ணுறோன்னா இந்த பாயிண்ட் 3,0 அதை ஃபிக்ஸடாக வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 15 டிகிரி இப்படி சுற்றுறோம். கிளாக்குக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் 15 டிகிரி சுற்றுறோம். அப்போ நமக்கு இந்த லைனோட நியூ பொசிஷன் இங்கே வந்துடும் இல்லையா. இந்த லைன் வந்து இங்கே வந்துடும். இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன? அதுதான் கொஷின் கேட்டிருக்காங்க. புரியுதா? கொஷின் புரிஞ்சுதாம்மா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல இந்த லைனோட இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிரும். லெட் அஸ் ஃபைண்ட் திஸ் ஆங்கிள். இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்லோப் ஆஃப் த லைன் கண்டுபிடிச்சோன்னா அதுலேருந்து இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாமா? இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்போ ப்ளஸ் இது ஒரு 15 டிகிரிஸ் தான் இந்த லைனோட ஆங்கிள். இப்போ இந்த லைனோட ஆங்கிள் கிடச்சிரும். ப்ளஸ் ஒரு 15 டிகிரிஸ் பண்ணிங்கன்னா இந்த லைனோட ஆங்கிள் கிடச்சிரும். ஆங்கிள் கிடச்சிருச்சுன்னா இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் தெரிஞ்சுட்டா ஈக்குவேஷன் ஆஃப் த நியூ பொசிஷன் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. இந்த புது பொசிஷனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லோப் ஆஃப் PQ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இட் இஸ் கிவன் தட் P is equal to 3,0 and Q is equal to 5,2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? now slope of PQ. ஸோ PQ ஓட ஸ்லோப் என்ன? ஸ்லோப் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? இட் இஸ் y2 minus y1 divided by x2 minus x1. இதான ஃபார்முலா. அப்போ which is 2 minus 0 divided by 5 minus 3. இப்போ which is equal to, so it is 2 minus 0 which is going to be 2 divided by 5 minus 3 is 2 which is equal to 1. That is slope of PQ is 1. That is slope of PQ ங்கிறது என்னது? It is tan theta. ஸ்லோப்புங்கிறது என்ன? tan theta. இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கலாம். Let us assume this angle to be theta. So அப்போ tan theta is equal to 1. அப்போ therefore tan theta is equal to tan 45. அப்போ from this we get that theta is equal to 45. இப்போ இதுலேருந்து என்ன கிடச்சிருது? theta is equal to 45 கிடச்சிருது. இப்போ இந்த புது ஆங்கிள், அப்போ நியூ ஆங்கிள் என்ன வரும்? theta plus 15 இல்லையா. now the new angle after rotating the line in counter clockwise direction through 15 degrees. So 15 degrees rotate பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நியூ ஆங்கிள் என்ன கிடைக்கும்? ஸோ அந்த நியூ ஆங்கிள் theta 1 எடுத்துக்கலாம். ஸோ theta 1 is equal to theta plus 15 degree. அப்போ which is theta 1 is equal to 45 plus 15 degree. அப்போ therefore theta 1 is equal to 60 degree வந்துடும். அப்போ therefore slope of the new position of line PQ. இப்போ இந்த PQ வந்து இங்கே போயிடுச்சு. இந்த PQங்கிற லைன் வந்து இப்படி போயிடுச்சு இல்லையா. இதோட நியூ பொசிஷனோட ஸ்லோப் வந்து என்ன? இட் இஸ் tan theta 1 இல்லையா. m is equal to tan theta 1. இப்போ which is equal to tan 60 degree. இப்போ which is m is equal to √3. இப்போ ஸ்லோப் தெரிஞ்சிருச்சு, அந்த பாயிண்ட் 3,0 தெரிஞ்சிருச்சு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த நியூ பொசிஷன் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவேஷன் ஆஃப் த நியூ பொசிஷன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ therefore equation of new position of PQ with slope m is equal to √3 and point P is equal to 3,0. ஸோ பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஈக்குவேஷன் ஆஃப் த லைனுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? y minus y1 is equal to m into x minus x1. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ y minus 0 is equal to √3 into x minus 3. அப்போ which is y is equal to √3x minus 3 √3, or in other words √3x minus y minus 3 √3 is equal to 0. So this is the equation of the line, new position of PQ. PQ oda new position oda line, which is the required equation. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதே மாதிரி நமக்கு எக்ஸசைஸில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. சேம் இதே மாதிரி தான். தட் இஸ் 14th sum.
14 sum. If the line joining the 2 points 2, 0 and 3, 1 is rotated about A in anti-clockwise direction through an angle of 15 degrees, then find the equation of the line in new position. Same இதே தான். PQக்கு பதிலா AB கொடுத்திருக்காங்க. அது 3, 0க்கு பதிலா 2, 0 கொடுத்திருக்காங்க. and அங்க 5, 2க்கு பதிலா 3, 1 கொடுத்திருக்காங்க. angle அதே 15 டிகிரி தான். இப்போ நம்ம போட்டோல சேம் இதே மாதிரி தான். இது உங்களால ஹோம்வொர்க்கா போட முடியுமா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம போட்டுக்கணும். படமும் இதே தான், சேம் இதே தான் போடணும். யூ ஹாவ் டு ட்ரா த ஃபிகர். இதே மாதிரி படம் போட்டுட்டு என்ன பண்ணணும், இங்கே இது ஏ இது பின்னு எடுத்துக்கணும். we have to take it as AB. இதை வந்து தீட்டான்னு எடுத்துக்கணும். ஓகேவா, இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிங்க, அதுலேருந்து தீட்டா கிடச்சிரும். அப்புறம் தீட்டா 1 என்னன்னு கண்டுபிடிங்க. தீட்டா ப்ளஸ் 15 டிகிரிஸ் தான் தீட்டா 1 இருக்கும். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த நியூ லைன் ஆர் நியூ பொசிஷன் ஆஃப் ஏபி, ஏபியோட நியூ பொசிஷனோட ஈக்குவேஷன் வந்து இந்த பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் தெரிஞ்சிச்சுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கண்டுபிடிச்சலாம் இல்லையா? இப்போ நம்ம போட்டோவில் சேம் இதே மாதிரி தான். அதை யூ டேக் இட் டவுன் ஆஸ் அ ஹோம்ஒர்க். 14th ஒன்று யூ டேக் இட் டவுன் ஆஸ் அ ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்கம்மா. அது ஈஸி தான், ஈஸியாக போட்டுடலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அடுத்தது இந்த 13th ஒன் பாருங்க, இதுவும் உங்களுக்கு ஈஸி தான். இதுவும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுடலாம். ஃபைண்ட் த ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பெர்பெண்டிகுலர் and parallel to this line. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, ஈக்குவேஷன் ஆஃப் எனி லைன் parallel to the given line can be taken as எப்படி எடுத்துக்கலாம், 3x plus 4y plus k is equal to 0. அவ்வளோதான். நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் எனி லைன் perpendicular to the given line can be taken as எப்படி எடுக்கணும், y-ஓட கோஎஃபிஷியன்ட்டை அப்படியே x கொடுத்துடணும், x-ஓட கோஎஃபிஷியன்ட்டை சைனை மாற்றி y கொடுக்கணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். y-ஓட கோஎஃபிஷியன்ட்டை அப்படியே x கொடுத்துடணும், x-ஓட கோஎஃபிஷியன்ட்டை சைனை மாற்றி y கொடுக்கணும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எனி லைன் perpendicular to this line, that is 3x plus 4y minus 12 is equal to 0 can be taken as எப்படி எடுக்கலாம், 4x minus 3y plus k is equal to 0. அவ்வளோதான். புரியுதா? ஸோ இது ஒன் லைன் ஆன்சர் தான், நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், அதே மாதிரி தான். ஸோ இந்த ஒரு சம்மும் யூ கேன் டேக் இட் அஸ் அ ஹோம்ஒர்க். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுடலாம். ஸோ இந்த 2 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேம்மா இன்னைக்கு. ஓகேவா? ஓகே, இப்போது இந்த எக்ஸசைஸில் நம்ம இந்த 7th சம் போடலாம். 7th ஒன், ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் 2 straight lines which are parallel to the line. ஸோ 2 லைன் வந்து இந்த இதுக்கு பேரலாக இருக்குது. ஓகேவா, இந்த லைனுக்கு பேரலாக இருக்குது. அண்ட் அட் யூனிட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து 1 யூனிட் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. ஓகேவா, அந்த மாதிரி இருக்க 2 லைன் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ எக்ஸசைஸ் 6.3 இதில் 7th ஒன். நவ் equation of any line parallel to 12x plus 5y plus 2 is equal to 0 can be taken as. So எப்படி எடுத்துக்கலாம், it can be taken as 12x plus 5y plus k is equal to 0 எடுத்துக்கலாம் இல்லையா? So this is equation of any line parallel to this line. இப்போ இந்த லைன் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த பாயிண்ட் 1, -1லேருந்து 1 யூனிட் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு. ஓகேவா, 1 யூனிட் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு. ஸோ the distance from the point 1, -1 and the line 12x plus 5y plus k is equal to 0 is 1 unit. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா படித்தோம்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ax1 plus by1 plus c டிவைடட் பை ரூட் ஆஃப் a² plus b². இதான ஃபார்முலா. அப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 12 into x1, x1 என்ன 1 plus 5 into y1, y1 வந்து என்னது -1 plus k divided by root of 12 square plus 5 square modulus. So this is equal to 1 ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் 1 யூனிட்னு கொடுத்துட்டாங்க அவங்க இல்லையா? இப்போ மாடுலஸை ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு இங்கே ப்ளஸ் ஆர் -1 வரும் இல்லையா? Whenever you remove the modulus, you'll get plus or minus. அப்போ therefore from this we get that 12 minus 5 plus k divided by, so it is 12 square is 144, 5 square is 25, 144 plus 25 169. So 169 root எடுத்தோன்னா 13 is equal to plus or minus 1 வந்துடும். இதை இங்கே cross multiply பண்ணோன்னா
7 plus k is equal to plus or minus 13. அப்போ 7 plus k is equal to plus 13. அப்போ k ஓட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். இப்போ k is equal to 13 minus 7 or k is equal to 6. And then when 7 plus k is equal to minus 13, அப்போ what about the k value of k ன்னு பார்ப்போம். It is minus 13 minus 7, அப்போ k is equal to 20. இப்போ இந்த k ஓட வேல்யூவை we are going to substitute in this equation. இந்த equationல substitute பண்ண போறோம். The let us take it as number 1. So substituting the k value here, you will get two equations. அதானே கேட்டிருந்தாங்க, equations தானே கேட்டிருந்தாங்க. இப்போ substituting k is equal to 6 and k is equal to 20 minus 20, sorry, minus 20 ma, minus 20. So k is equal to minus 20 in 1. அப்போ we get that நமக்கு என்ன equation கிடைக்குது? It is 12x plus 5y plus 6 is equal to 0, then 12x plus 5y minus 20 is equal to 0. So these two are the required equations. Which are the required equations? புரிஞ்சுதாமா இது? இது புரிஞ்சுதா இது? ஸோ இந்த கேயோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது 8th சம் பாருங்கள். So 8th sum நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Find the equations of the straight lines which are perpendicular to the line and are at a distance 4 units from the point. இப்போ போட்டால அதே மாதிரி சேம் அதே மாதிரி தான் போட போகிறோம். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காகவே ட்ரை பண்ணலாம். ஸோ equation of any line perpendicular to 3x plus 4y minus 6 is equal to 0 can be taken as. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்? இட் கேன் பி டேக்கன் அஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே எக்ஸுக்கு கொடுத்துணும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை சைனை மாற்றி ஒய்க்கு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ யில் கெட் இட் அஸ் 4x minus 3y plus k is equal to 0. இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் 2,1 to the line 4x minus 3y plus k is equal to 0 is 4 units ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான். டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? இட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ax1 plus by1 plus c டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். இதான ஃபார்முலா. இப்போ இங்கே நமக்கு என்ன வரும்? இட் இஸ் 4 into 2 minus 3 into 1 plus k divided by root of 4 square plus 3 square. So this is equal to 4 இருக்கும். மாடுலஸ் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கேக்கு 2 வேல்யூ வரும். இப்போ உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 2 வேல்யூ கேவையும் இந்த 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இட் கெட் 2 ஈக்குவேஷன்ஸ். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஸோ இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். சேம் நம்ம போட்டோம்ல ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான். யூ கேன் டூ இட். ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 9th சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் parallel to 2x plus 3y is equal to 10 and which is such that the sum of the intercepts on the axis is 15. So sum of the intercepts வந்து 15 ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் k வேல்யூ கண்டுபிடிக்க வேற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். Now equation of any line parallel to 2x plus 3y is equal to 10 can be taken as. So இது எப்படி எடுத்துக்கலாம்? It can be taken as 2x plus 3y plus k is equal to 0 ன்னு எடுத்துக்கலாமா? We can take it like this. இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கோம். இப்போ sum of the intercepts, இதோட x intercept y interceptோட sum வந்து 15 ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ x intercept கண்டுபிடிப்போம். So x intercept. So to find x intercept கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்னா put y is equal to 0. yக்கு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு x intercept கிடைச்சிரும். அப்போ நமக்கு என்ன வரும்? 2x plus k, sorry, 2x plus k is equal to 0. அப்போ 2x is equal to minus k or x is equal to minus k by 2. So this is x intercept. Okay va? x intercept is equal to minus k by 2. அடுத்து y intercept கண்டுபிடிக்க. So to find y intercept என்ன பண்ணணும்? We have to put x is equal to 0. x க்கு 0 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் x க்கு 0 போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? 3y plus k is equal to 0 or y is equal to minus k by 3. ஓகேவா? அப்போ therefore y intercept is equal to minus k by 3.
இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, sum of these two intercepts is 15 ன்னு கொடுத்துருக்காங்க. அதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா கேவோட வேல்யூ கிடச்சிரும். அந்த கேவோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ sum of intercepts is equal to 15. That is x intercept என்ன சொன்னோம், it is minus k by 2. And then y intercept என்ன சொன்னோம், it is minus k by 3 is equal to 15. அப்போ therefore which is, so இப்போ இது என்ன வரும், LCM is 6, இப்போ it is minus 3k minus 2k is equal to 15 ன்னு வரும். Or which can be written as minus 5k divided by 6 is equal to 15. So இதை cancel பண்ணிங்கன்னா you'll get it as 3. அப்போ minus k is equal to 18 or k is equal to minus 18 ன்னு வந்துடும். இப்போ இதை substitute in 1. Substituting in 1. அப்போ what about the equation 2x plus 3y minus 18 is equal to 0. So which is the required equation. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, இன்னைக்கு இது வரைக்கும் போதும். மீதி நம்ம நாளைக்கு பார்ப்போம்.